इच्छामोहि महाबाहुं रघुवीरं महाबलं गजेन महता यान्तं रामं छत्रावृताननम् சக்கரவர்த்தி திருமகன் தன்னுடைய திருவவதார ஸ்தலமான திருவயோத்தியிலே சில பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு, கிட்டத்தட்ட 500 வருடங்களுக்கு பிறகு, துருஷ்காதிகளுடைய ஆக்கிரமணம், பிறகு பல்வேறு காரணங்களாலே திருவவதார ஸ்தலத்திலே அர்ச்சாவதாரத்துக்குன்னு இருக்கக்கூடிய ஆலயம் அதை இழந்து, எப்படி விபவாவதார தசையிலே படாதனப்பட்டு இன்னும் மிகவும் சிரமப்பட்டாரோ, அதே போல இல்ல அதை விட அதிகமாக அர்ச்சாவதாரமாக இருக்கிற காலத்தை எழுந்தருளி இருப்பதற்கு ஒரு ஆலயம் கூட இல்லாமல் ஒரு கூடாரத்தில் இருக்க வேண்டிய ஒரு துர்தசை. பலரும் பலவிதமாக சிரமப்பட்டு அந்த ஆலயத்தை மீட்டெடுப்பதற்காக பிராண தியாகம் எல்லாம் செய்து நியாயாலயங்களுக்கு சென்று வாதிட்டு, இப்படி பலவிதமான சிரமங்களுக்கு பிறகு எப்படி நம்பெருமாள் துருஷ்க ஆக்கிரமணத்துக்கு பிறகு கலாப காலம் எல்லாம் நீங்கி கிட்டத்தட்ட 44 வருடங்கள்னு சொல்கிறார்கள். அதற்கு பிறகு மீண்டு எழுந்தருளி வைகாசி மாசத்திலே 17ஆம் தேதி மறுபடியும் திருவரங்கம் திருப்பதிக்கு எழுந்தருளி சம்பவம் எல்லாம் நிகழ்ந்தேறியதோ, அதே போல இந்த அயோத்தியா நகரத்திலேயும் இந்த பிரதிஷ்டையானது தற்பொழுது சக்கரவர்த்தி திருமகனுக்கு கிட்டத்தட்ட 500 வருடங்களுக்கு பிறகு நிகழ்ந்திருக்கிறது. இதை ஒட்டி இந்த சேவடி செவ்வி திருக்காப்புங்கிற பெயர்ல இருக்கக்கூடிய இந்த ஒரு யூடியூப் சேனலிலே பல காரியங்களை சம்பிரதாயார்த்தமாக நிகழ்த்தி வரக்கூடிய, பலவிதமான கைங்கரியங்களை செய்து வரக்கூடிய சிரஞ்சீவி ஸ்ரீமான் விஷ்ணு சித்தன் அவர் இதிலே பதிவிட வேணும்னு, இதற்கு ஒரு உபன்யாசத்தை பதிவிட வேணும்னு அவருக்கு ஒரு எண்ணம். அந்த விருப்பத்துக்கு சேர ஒரு உபன்யாசமானது தற்பொழுது நிகழ்த்தப்படுகிறது. அவருடைய கைங்கரியங்கள் மேலும் வளர வேணும் என்பதை பிராட்டியோடு கூடின சக்கரவர்த்தி திருமகன் திருவடிகளிலே முதற்கண் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். கீழே விண்ணப்பித்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை முதலிலே பார்க்கலாம். சக்கரவர்த்தியானவன் தான் மிகவும் விருத்தனாக ஆனபடியாலும், எதிரிகளை நோக்கி யுத்தம் செய்கிற அளவுக்கு சக்தி இல்லாமல் வயசு அதிகமாக ஆனபடியாலும், தான் இருக்கிற காலத்திலேயே பெருமாளுக்கு பட்டாபிஷேகம் செய்துவிட வேணும், யுவராஜ்ய அபிஷேகம் செய்துவிட வேணும், அவரை ராஜ்யத்தோடு சேர்த்து விட்டு பிறகு தான் கொஞ்ச காலம் கழித்து வானப்பிரஸ்தாசிரமத்தை மேற்கொண்டு ராஜ்ய பொறுப்பை புத்திரனிடத்திலே வைத்து, இக்ஷ்வாகு வம்சத்தை சேர்ந்தவர்கள் எல்லாரும் ராஜரிஷிகள், வயசான காலத்தே காட்டுக்கு சென்று தபசுக்களை செய்யக்கூடியவர்கள். அந்த குலத்தினுடைய அந்த விரதம்
அதை அனுசரித்து பெருமாளை ராஜ்யத்திலே வைக்க வேணும் என்று கருதுறான். அப்படி கருதி பாண்டரஸ்யாதபத்திரஸ்ய சாயாயாம் ஜரிதம் மயா என்று சொல்லுகிறான். அந்த வெண்கொற்ற குடையினுடைய நிழல்ல அதன் கீழே இருக்கேன். வெளுத்த கொடையோட நிழல்ல இருக்கிறதுனாலதான் எனக்கு என்னுடைய முடிகள்லாம் நரைக்க தொடங்கிடுத்து போல் இருக்கு. அதனால என் முடியும் வெள்ளையாயிடுத்து போல் இருக்கு என்று அவன் சொல்றானா. இப்படி ரொம்ப வருஷம் 60,000 ஆண்டு ராஜாவாக இருந்திருக்கான். ஆனபடியால இனிமே பிள்ளை பக்குவன் ஆயிட்டான், சமர்சன் ஆயிட்டான், விவாகம் ஆயிடுத்து. இனிமே அவனை ராஜாவாக ஆக்கி பார்க்க வேணும் என்கிற ஒரு ஆசையோட இத்தனால நான் ரட்சிச்சாச்சு, இனிமே இவனிடத்துல ராஜ்ய பொறுப்பை வைக்கணும்னு எண்ணம் இருந்தாலும் அத ஆரிடத்திலையும் விசாரியாமல் தானே செய்தால், ஆமா இவன் ஏதோ தருக்கிறவருக்கு ஏதோ ஆண்டான், அதுக்கப்புறம் பிற்காலத்துல நம்மளுக்கு நல்லது செய்யணுங்கிற எண்ணம் எல்லாம் இவனுக்கு ஒண்ணும் இல்லையா, விசாரிக்காம ஒரு சின்ன பையன்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டான். அந்த சின்ன பையன் என்ன பண்ணுவானோ தெரியலையே, இவன் என்ன ராஜ்யம் பண்ணினான், பிற்காலத்துக்கும் நல்ல காரியத்தை செய்து வைக்க வேண்டாவா, தனக்கு பிற்பாடும் இவர்கள் நன்னா இருக்க வேண்டுங்கிற ஒரு எண்ணம் இவனுக்கு இல்லையே, ஏன்னா யாராவது ஏசி விடக்கூடாது என்பதற்காக, யாரும் குறை சொல்லலாகாது என்பதற்காக அவர்களிடத்திலேயே எனக்கு ஒரு எண்ணம் இருக்கிறது, உங்களுடைய அபிப்பிராயத்தை தெரிவிக்க வேணும், உங்களுக்கு இசைவு இருக்கிறதான்னு அறிந்து கொள்வதற்காக நாட்டில் உள்ள எல்லாரையும் திரட்டினான். அவன் இத்தனை காலமாக ராஜ்யம் ஆண்ட பிறகு எனக்கு களைப்பாக இருக்கிறது, இளைப்பாற வேணும் என்ன ஆசைப்படுறேன், அவனிடத்தில் ராஜ்யத்தை வைத்து என்னுடைய சிரமம் தீர விரும்புகிறேன். ரொம்ப காலம் ராஜ்யம் ஆண்டாயித்து, இப்ப வயசானபடியால என்னால இனிமே உங்களை ரட்சிக்க முடியாது, என் பிள்ளைய ரட்சகனாக ஆக்க வேணும், என்னை போலவே இவனும் உங்களை ரட்சிக்கிறதுல சமர்த்தன், என்னோட அதிகமாகவே ரட்சிப்பான்னு நினைக்கிறேன். ஆகையால இவனை ராஜாவாக ஆக்க வேணும்னு நினைக்கிறேன், நீங்கள் என்னுடைய அபிப்பிராயத்தை இசைய வேணும், உங்களுடைய கருத்துக்கள்லாம் தெரிவிக்க வேணும் அப்படின்னு சொன்ன உடனே கேட்ட சந்தோஷத்துல பெரிய ஆரவாரம், அந்த மாளிகையோட விமானம் எல்லாம் தகர்ந்து போயிடும் போல் இருக்கு, விரிசல் விடும் போல் இருக்கு, அவ்வளோ பெரிய சந்தோஷம், பெரிய ஒலி, பேரொலி. எல்லாரும் அவனை பார்த்து கீழவா ஒழிந்து போ, கீழவா ஒழிந்து போ, எப்படா நீ ஒழிந்து போவேன்னு பார்த்துட்டு இருந்தோம், நல்ல வேளை நீயே சொல்லிட்ட, சீக்கிரம் போயிடும். அநேக வருஷ சாகசிரா விருத்தஸ்துவமசி பார்த்திவ, எவ்வளவு நாள் தான் ஆண்டுட்டு இருப்ப, இன்னும் எவ்வளவு நாள் தான் சிம்மாசனத்திலே உட்காரணும்னு ஆசை இருக்கு, ஏதோ 500 வருஷம் ஆளலாம், 1000 வருஷம் ஆளலாம், 10,000 வருஷம் ஆளலாம், 60,000 வருஷம் ஆயாச்சு, இனிமா அவனுக்கு ராஜ்யத்தை விடணும்னு எண்ணம் உண்டாகல, இனிமா அந்த சிம்மாசனத்துல அவனுக்கு ஆசை இருக்கு, இனிமா அந்த வெண்கொற்ற கொடையினுடைய நிழல் வேண்டிருக்கு, சீக்கிரமா தபசு பண்றதுக்கு போகக்கூடாதா, காட்டுக்கு எங்கேயாவது போகக்கூடாதா அப்படின்னு சொல்லுகிறார்களாம். சீக்கிரமா இந்த ராமனை யுவராஜாவாக பட்டாபிஷேகம் பண்ண வேணும் அப்படின்னு சொல்லுகிறார்கள். அதாவது சீக்கிரமாக சக்கரவர்த்தி திருமகனுடைய ராஜ்யத்துல இருக்க வேணும்னு இவர்களுக்கு எண்ணம். சக்கரவர்த்தியினுடைய தர்ம பரிபாலனத்துக்கு கீழே இத்தனை காலமாக இருந்தார்கள். சக்கரவர்த்தியை காட்டிலும் குணங்கள்ல விஞ்சினவராக பெருமாள் இருக்கிறபடியாலே அந்த ராபிரானுடைய ராஜ்யத்துல இருக்க வேணும், அவரை ராஜாவாக ஆக்கி அவர் கீழே இருக்க வேணும் என்கிற ஆசை பிரஜைகளுக்கு. ஆகையால் இத்தனை காலமா நீ நன்னா ராஜ்யம் ஆண்ட, அது ஒன்றும் குறவில்லை, ஆனா உன்னை காட்டிலும் குணாதிகனாக உன்னுடைய பிள்ளை இருக்கான், அவனுடைய குணங்களால் நாங்க மிகவும் ஈடுபட்டு அவனை ராஜாவாக பார்க்கவுடன் ஆசைப்படுகிறோம், அதனாலதான் நீ சீக்கிரம் போக வேணும்னு சொன்னோம்னு இவர்களுக்கு கருத்து. ஆகையாலே அவன் கேட்ட வார்த்தைக்கு இசைந்து சீக்கிரமாக பெருமாளுக்கு நீ பட்டாபிஷேகம் பண்ணு அப்படின்னு மட்டும் சொல்லாமல் மேலையும் தங்களுக்கு இருக்கக்கூடிய ஆசைகள் எல்லாம் அவர்கள் தெரிவிக்கிறார்கள். பெருமாளுடைய சாமர்த்தியம்
சின்ன வயசுன்னு நினைக்க வேண்டாம், நன்னா ராஜ்யத்தை ஆள்ற சாமர்த்தியம் உடையவர் என்னெல்லாம் சக்கரவர்த்தியை பார்க்குறப்ப பெருமாளுக்கு வயசு குறைவுதான். ஆகையால அந்த பெருமாளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 24-25 வயசு தான் இருக்கும். ஆகையால அது சின்ன வயசுன்னு நினைக்க வேண்டாம், பெருமாளுக்கு நன்னா சாமர்த்தியம் இருக்கிறது என்ன அதெல்லாம் சொல்லுகிறார்கள். ராஜ்யத்தை நன்னாக தாங்கிற சாமர்த்தியம் பெருமாள் பெற்றவர் என்று சொல்லுகிறார்கள் இந்த ஸ்லோகத்தால. இச்சாமோகி மகாபாகும் என்று நன்னா ராஜாவுக்கு இருக்கக்கூடிய மாலையை தரித்து கொண்டு கிரீடத்தை தரித்து கொண்டு எங்க முன்னாடி பெருமாள் தோத்த வேணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுகிறோம். நாங்கள் எல்லாம் நாங்க வெறும் ஆசைதான் படலாம், ஆனா யாரால பட்டாபிஷேகம் பண்ணி வைக்க முடியும்? உன் தலையில கிரீடம் இருக்கு, நீதான் அதை கழற்றி உன்னுடைய பிள்ளை தலையில வைக்கணும். அத்தை பண்ற ஒரு யோக்கியத்தை சாமர்த்தியம் எங்களுக்கு இல்லை. நாங்க வேணா ஆசைப்படலாம், நீதான் முடிவு செய்து அத்தை கொடுக்க வேணும் அப்படின்னு எங்களுக்கு ஆசை இருக்கு. இப்படி விரும்புறதுக்கு காரணம் எங்களுக்கு பெருமாளத்தில் இருக்கக்கூடிய பிரீதி, எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சாப்பலம், அதுக்கு மேல நீதான் செய்ய வேணும் என்று கருத்தோட சொல்கிறார்கள். ஸ்ரேயாம்சி பகுவிக்னானி என்று பல நல்ல காரியங்களுக்கு தடைகள் வருவதை லோகத்திலே பார்க்கிறோம். அந்த ரீதியில இதற்கும் தடை வருமோ என்னமோ தெரியாது. ஏதோ நாங்க ஆசைப்படுறோம், அதுக்கு மேல நீதான் நிறைவேற்றி தர வேணும். லோகநாத புராபூத்வா சுக்ரீவம் நாதமிச்சதி என்று இளைய பெருமாள் தெரிவிக்கிறார். சுக்ரீவம் சரணங்கதா என்ன ஒரு குரங்கு, அந்த குரங்க போய் பெருமாள் சரணம் பெற்றார். குரங்குகளுக்கு தலைவனா, ஏதோ கிளையோட கிளை மரத்தோட மரம் தத்தி தாவி திரியக்கூடிய குரங்கு, அதன் காலில் விழுந்திருக்கார். அதை எதிர்பார்த்திருக்காரே, அது தன்னுடைய பத்னிய பெறுவதற்கு அது துணை புரியும் என்று அதன் காலில் விழுந்திருக்காரு. எப்படி இவர் ஆறு? லோகநாத புராபூத்வா, தானான தன்மைன்னு பார்த்தா பரமபதநாதன் உபய விபூதி நாயக்கன். அதுக்கு மேல அவதரிச்ச குலமோ இக்ஷ்வாக்கு வம்சம், மனு தொடங்கி பெரிய வம்சம், எல்லா பூமியும் சேர்த்து ஆள வல்லவர். லோகநாத புராபூத்வா, பூமி மட்டும் இல்ல உலகத்தையே சேர்த்து ஆள வல்ல சாமர்த்தியம் உடையவர். அப்படியெல்லாம் இத்தனை காலமா இருந்தார். சரி, உலகத்தெல்லாம் ஆடுறதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கார் அப்படின்னு நினைச்சேன். இப்பதான் தெரியறது இத்தனை காலமா அவர் உலகத்தை ஆளணும்னு நினைச்சு, உலகத்தை ரட்சிக்கணும்னு நினைச்சு லோகநாதராக இல்ல, உலகத்துக்கு எல்லாம் சுவாமியா இல்ல, உலகத்துக்கு நன்மை பண்றதுக்காக அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாருன்னு நினைச்சேன். இப்பதான் தெரியறது அவர் ஏதோ ஒத்திகை பார்த்திருக்கார். எதுக்கு ஒத்திகை பார்த்திருக்கார்? என்னால் சுக்ரீவனுக்கு அடியவனா ஆகணும். மகாராஜர் சொல்வார்கள் சம்பிரதாயத்துல, அந்த மகாராஜருக்கு நான் அடியவன் ஆகணும். மகாராஜருக்கு அடியவன் ஆகணும், அதுக்கான தகுதிகள்லாம் நான் சம்பாதித்துக் கொள்ள வேணும். மகாராஜருக்கு அடியவராகிறதுக்கு என்ன தகுதி தெரியுமா? உலகத்துக்கெல்லாம் நாதனா இருந்து பழகணுமா. உலகத்துக்கெல்லாம் நாதனா இருந்து பழகி நான் இவ்வளவு யோக்கியத்தை சம்பாதிச்சிருக்கேன், இவ்வளவு எனக்கு பழக்கம் இருக்குது, ஏதோ ஒரு வேலைக்கு சேரணும். ஏன்னா ஏற்கனவே உனக்கு முன் அனுபவம் இருக்கிறதா, எவ்வளவு வருஷம் வேலை பார்த்திருக்கிறாய், உன்னை எப்படி நம்பி இந்த வேலையை கொடுக்கறது, பொறுப்பா இந்த வேலையெல்லாம் செய்வாயா என்ன விசாரிக்கிறார்களோ இல்லையோ, அந்த ரீதியில மகாராஜர் விசாரிப்பாராம். உன்னை என் கோட்டியில சேர்த்துக்கணும், எனக்கு அடியவனா சேர்த்துக்கொள்ளணும், நீ என்னை சரணம் பத்திருக்க, உன்னை எனக்கு அடியவனா சேர்த்துக்கொள்ள வேணும். என்னால் அதற்கு உன்னத்துல என்ன தகுதி இருக்கு? இல்ல, ஒண்ணும் இல்ல, அனாதி காலமா நான் உலகத்தை ஆண்டிருக்கேன். இந்த அவதாரத்திலேயும் நான் இக்ஷ்வாகு வம்சத்துல பிறந்து ராஜ்யத்தெல்லாம் நிர்வகிச்சிருக்கேன், கோசலாதிபதி. ஆனா எனக்கு நல்லா தகுதி இருக்கு, அதனால நீங்க பார்த்து உங்க கோட்டியில ஒரு அடியவனாக என்னை சேர்த்து கொள்ள வேணும் அப்படின்னு சொல்றதா பெருமாளுக்கு கருத்தான். லோகநாத புராபூத்வா, இத்தனை காலமா வெளிய பெருமாளுக்கு வயிறு இருக்கு, இவருடைய தகுதி எங்க இருக்கு? ஒரு குரங்கு எங்க இருக்கு? குரங்கு கிட்ட போய் இப்படி காலில் விழுந்து நிக்கிறாரே அப்படின்னு வயிறெறிஞ்சு இளைய பெருமாள் சொல்றார். லோகநாத புராபூத்வா, சரி அதோட நிக்கிறாரா?
சுக்ரீவம் நாதம் இச்சதி. கிடைக்கிறதோ கிடைக்கலையோ தெரியாது, ஒரு ஆசைப்படுற அவரவர்கள் ஆசைதான் படலாம். கிடைக்கிறதும் கிடைக்காம இருக்கிறதும் சூழ்நிலைகள், எதிராளியினுடைய அபிப்பிராயம் எல்லாவற்றையும் எதிர்பார்க்கக்கூடியதாக ஆகிறது. ஆகையாலே இந்த பெருமாளானவர் இப்படி கிடைக்கிறதோ கிடைக்கலையோன்னு அதை பத்தி லட்சியம் பண்ணாமல் முதல்ல அவருக்கு ஆசை இருந்தா போல இங்கேயும் பிரஜைகள் இந்த ராஜ்யம் பெருமாளுக்கு கிடைக்க வேணும், பெருமாளுடைய ராஜ்யத்துக்கு தாங்கள் வாழப்பெற வேணும்னு ஆசைப்படுறா. ஆனா அந்த விருப்பம் நிறைவேறுமா நிறைவேறாதா அப்படிங்கிறது அவர்களுக்கு தெரியல. சக்கரவர்த்திய எதிர்பார்த்திருக்கிறார்கள் அதை நிறைவேற்றி தர வேணும் என்று. இத நாங்களே சொன்னா என்ன ஆயிடும், நீ நான் ஏதோ ராஜ்யம் ஆண்டுல குறவு போட்டிருக்கிறதுனாலதான் என்னை மாத்தி விட்டு வேற ஒருத்தனை ராஜாவா ஆக்குன்னு நினைக்கிறா அப்படின்னு நீ நினைச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக இத்தனை காலமா வாய் விட்டு சொல்லலை. எங்களுக்கே ரொம்ப வருஷமா இந்த பெருமாளுடைய குணங்கள் எல்லாம் பார்த்து பார்த்து இவர் ராஜாவா இருந்தா எவ்வளவு நாள் இருக்கும், இவர் ராஜ்யம் ஆண்டா எவ்வளவு நாள் இருக்கும், இவ்வளவு குணவானாக இருக்காரு, இவ்வளவு எல்லா இடத்துலையும் தயையை காட்டக்கூடியவராக இருக்காரு, இவ்வளவு பிரீத்தியோட எல்லாருடைய காரியத்தையும் நிர்வகிக்கிறாரு, இவ்வளவு பார்த்து பார்த்து அவரவருடைய தேவைகள்லாம் நிறைவேற்றி கொடுக்குறாரு, இவர் ராஜாவா இருந்தா எவ்வளவு நாளா இருக்கும் எவ்வளவு நாளா இருக்கும் நாங்கள்லாம் எங்களுக்குள்ள நினைச்சுட்டே இருந்தோம். ஆனா இத வாய் விட்டு சொல்லல. இப்ப உனக்கே அவரை யுவராஜாவை ஆக்கணும்னு எண்ணம் வந்தது தெரிஞ்சதுனால தைரியமா வாய் விட்டு சொல்லுகிறோம் அப்படின்னு அவனுடைய நினைவறிந்து இப்ப வாய் விட்டு எங்களுக்கே ஆசை இருக்கு சொல்லுகிறார்கள். சரி, யாரோ சில பேர் ஆசைப்படுறேன், மற்றவாளுக்கெல்லாம் ஆசை இல்லைன்னு என்ன பண்றதுன்னா இச்சா மகான பகுவஜனத்தால எல்லாருக்கும் எங்களுக்கு அயோத்தியில இருக்கக்கூடியவா, கோசல தேசத்துல இருக்கிறவா எல்லாருக்கும் லோகத்துக்கே ஆசை இருக்குன்னு சொல்லலாம். அப்படி ஒத்தர் விடாம எல்லாரும் இந்த காரியம் நடக்குமா நடக்குமா, ராமராஜ்யத்துக்கு நாங்க வாழ பெற முடியுமா பெறுவோமா அப்படின்னு எல்லாரும் பாரிச்சுட்டு இருக்கோம். இந்த நாளைக்கு தான் நீ இப்படி சொல்ற நாள் இன்னைக்கு வருமோன்னு பார்த்துட்டு இருக்கோம், அவ்வளவுதான். சரி, இச்சாமகானா விரும்புகிறோம்னா விருப்பம் போது மனசுல இருக்கிறது, நீங்க மனசுக்குள்ள நினைக்கிறது எங்களுக்கு எப்படி தெரியும், எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சக்கரவர்த்தி நினைச்சான்னா என்ன பண்றது? அதுக்காக இச்சாமகா ஹீன்னு சொன்னா. ஹீன்னு அந்த அர்த்தம் பிரசித்தம். நாங்க வாய் விட்டு எங்களுக்கு இப்படி ஆசை இருக்கு, ராமராஜ்யத்துக்கு வாழணும் எங்களுக்கு ஆசை இருக்குன்னு வாய் விட்டா சொல்லணும். நீ யுவராஜாவா ஆக்கலான்னு நினைச்சிட்டு இருக்கேன்னு கேட்ட மாத்திரத்துல ஏற்பட்ட ஒரு பேரொலி இருக்கே, அதால விமானம் எல்லாம் அப்படி தகர்ந்து போய்விடும் போல் இருக்கு, விரிசல் விட்டு இருக்கு, உன்னுடைய மாளிகையை இடிச்சு புதுசா கட்டணும் போல் இருக்கு. அந்த மாளிகைட்ட கேட்டா தெரியும், எங்கள்கிட்ட கேட்க வேணாம், எங்களுக்கு விருப்பம் இருக்கா இல்லையாலாம் கேட்க வேண்டாம், மாளிகைட்ட கேட்டா அது சொல்லும். அது வாய் விட்டு ஐயோ இவாளுக்கு இருக்கிற இறைச்சல்ல என்ன உடைச்சிருவா போல் இருக்கு, சீக்கிரமா பட்டாபிஷேகம் பண்ணி வச்சிருவோம், இவாளுக்கு நிச்சயமாக இந்த பட்டாபிஷேகத்துல ஆசை இருக்கு அப்படின்னு நான் தெரிஞ்சுட்டேன்னு அந்த மாளிகையே வாய் விட்டு சொல்லும். சாமஹா ஹி அகாமயத்த மேதினி. நாங்க ஆசைப்படுறது இருக்கட்டும், பூமியே ஆசைப்படுறது, நீ ராஜாவாக இருக்க செய்து பூமி தானே ஆசைப்பட்டு இவர் தான் ராஜாவாக ஆக வேணும், இவர் நமக்கு ராஜாவாக ஆக வேணும், லோகபாலோபமம் நாதம் அகாமயத்த மேதினி, இன்னும் பூமி இந்த ராமர் ராஜாவாக ஆக வேணும் தானே ஆசைப்படுறா. அகாமயத்த நீ ராஜாவுக்கு பூமிங்கிறது பத்னி ஸ்தானியாக இருக்கா, அப்ப நீ கைப்பிடித்தவனாக இந்த பூபத்தியாக இருக்க செய்தே, இந்த பூமிக்கெல்லாம் பத்தியாக பர்த்தாவாக ராஜாவாக இருக்க செய்தேயும் அது ஒன்ன விடுத்து ராமன் ஆசைப்படுறதுல இருந்தே தெரிய வேண்டாமா, அது பூமிக்கே ஆசை இருக்கு, பூமியில இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்கும் ஆசை இருக்கு அப்படிங்கிறது தெரியறது. லோகபாலோபமம் நாதம் விஷ்ணுனா சதிருஷோ வீரியே சோமவத் பிரிய தர்சனகான்னு ஒவ்வொரு குணத்துல ஒவ்வொரு தேவதையை விஞ்சினவர், தேவதைக்கு நிகரானவர், வீரியத்துல எம்பெருமானுக்கு நிகரானவர்னா கொண்டாடப்பட்டிருக்கிறார் ராவிரான். ஆகையால பூமியானது மேல் விழுந்து ஆசைப்படுறதான் இவரை எனக்கு ராஜாவாக ஆக வேணும், சுவாமியாக ஆக வேணும் அப்படின்னு ஆசைப்படுறதான் ராமனை. மேதினி ஏன்னா மேதினிங்கிற சொல்லுக்கு அர்த்தம் மதுக்கைட்டவர்கள், அவர்களுடைய அந்த உள்ள இருக்கக்கூடிய கொழுப்பு, அந்த மேதஸ் மாம்சாதிகள் அவைகளாலே துர்கந்தமுடையதாக இருக்கக்கூடியது இந்த மேதினி, இந்த பூமி. அது அவருடைய கொழுப்பு தெளிச்சு அந்த கந்தமுடைய மேதினி
அது சர்வகந்தகான்னு இருக்கக்கூடிய இவருடைய திருமேனியில் இருக்கக்கூடிய அந்த நறுமணத்தாலே தனக்கு அந்த துர்கந்தம் எல்லாம் போக வேணும்னு ஆசைப்பட்டு இவரை ராஜாவாக ஆகணும்னு ஆசைப்பட்டதோ என்னமோ தெரியல. லோகபாலோபமம் நாதம், அதுக்கு மேல வேறுன ஏதோ நறுமணம் உடையவரா இருக்கார். பூமியானது தன்னுடைய துர்கந்தம் போவதற்காக இவர் ஆசைப்படுறதா அப்படின்னா என்ன ரட்சிக்கிற சாமர்த்தியம் இருக்கு, ஆகையால தான் ஆசைப்படுகிறார். நிருபாதிக சேஷியாக இருக்கக்கூடியவர். இது துர்கந்தமுடைய வஸ்துக்கு சௌகந்தியத்தை உண்டாக்குறதா இருக்கட்டும், இல்ல அந்தந்த வஸ்துக்களுக்கு கூடிய அந்தந்த சுபாவங்களா இருக்கட்டும், எல்லாம் இவரிட்ட வழக்கு. இவருடைய பிரகாரமாகத்தான் எல்லாமே ஆகிறதுன்னு சொல்லாம்படியாக இருக்கக்கூடியவர். சரி, சக்கரவர்த்தி சொன்னானா, சரி உங்களுக்குலாம் ஆசை இருக்குன்னா நானும் அவருக்கு பட்டாபிஷேகம் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா முதல்ல அவருக்கு ராஜ்யம் ஆள்ற சாமர்த்தியம் இருக்கணும், அது இருக்கா அப்படின்னு சக்கரவர்த்திக்கு கருத்து இருக்கலாம். என்ன தாங்களே அவருக்கு என்ன சாமர்த்தியம், ஏதோ நாங்க ஆசைப்படுறோம்னு சொல்லிட்டு விட்டுட்டா, சரி நீங்க ஆசைப்படுறேன் கொஞ்ச நாள் கழிச்சு பார்க்கலாம் அப்படின்னு தள்ளி போட்டா என்ன பண்றது அப்படிங்கிறதுக்காக பெருமாளுக்கு இப்பவே ராஜ்யம் ஆள்ற சாமர்த்தியம் இருக்கு, அதனால சீக்கிரமா பட்டாபிஷேகம் பண்ணி வை என்ன ஆசையோட சொல்லுகிறார்கள் மகாபாகும் என்று. அவருடைய தோல் பரப்பு அதுக்கு இந்த ஒரு அயோத்தியா ராஜ்யம், இந்த கோசல ராஜ்யம் ஒரு பொருட்டா, உபய விபூதியும் ஆளக்கூடியவர், அப்படிப்பட்ட பெரிய தோளை உடையவர். திரைலோக்கியமப்பியேஷ போக்தும் கிம்னு மகிமிமாம்னு சக்தா, 3 லோகத்தையும் சேர்த்து அனுபவிக்கிறதுக்கு ரட்சிப்பதற்கு வல்லவர். திருவண்டு பூமி, அந்த பூமியில ஒரு பகுதி, ஒரு ராஜ்யம், அது இவருக்கு எம்மாத்திரம், ஒண்ணுமில்ல அப்படின்னு சொல்லுகிறாராம். ஆக அப்படிப்பட்ட ஒரு பெருமையுடையவர், ராஜ்யத்தை ஆள்றதுல நன்னா பலம் உடையவர். தோல் உருண்டு திரண்டு நீண்டதாக ரொம்ப பெரிய தோல், அந்த தோல் நிழல்லையே இந்த லோகம் எல்லாம் அடங்கி கிடக்கலாம், அப்படிப்பட்ட தோல் படைத்தவர். முழந்தாளவும் நீண்டு அவருடைய தோலை பார்த்தவாறே தெரியறது இவர் ரட்சிக்க வல்லவர்னு. சாமுதிரிக லட்சணத்தை பார்த்தாலே தெரியறது, எங்கள்கிட்ட கேட்கவே வேணாம் அவர் சாமர்த்தியம் இருக்கா இல்லையா. கண்ட பார்த்தால் தனதே உலகு, பார்த்த மாத்திரத்துல இவன் தான் லோகசுவாமி அப்படின்னு தெரியறது. மகாபாகும், ஏன்னா உபய விபூதியும் ஆளக்கூடிய தோல். தோளே வேண்டாம், தோல் நிழலே போரும், தோல் நிழலே உபய விபூதி அடங்கலாம், அப்படிப்பட்ட தோல் படைத்தவர் அவர். ரக்ஷ தர்மேன பலேன செய்வா அப்படின்னு பொதுவாக ரட்சிக்கிறதுக்கு தர்மமும் வேணும் பலமும் வேணும் என்ன ரெண்டும் இருக்கு. தர்மத்தை பரிரட்சிதான்னு பிரஜைகளை தர்மத்தாலே ரட்சித்தான்லாம் பிரசித்தி இருக்கு. அதையில தர்மம் பலம் ரெண்டு வேணும். இவருக்கு பலம் உண்டுன்னு தோல் வலிமையை காட்டினீர்கள், இருக்கட்டும், சரி அது மட்டும் போருமா, வெறும் பலத்தை மட்டும் கொண்டு ஒருத்தனை ராஜாவாக்கிட முடியாது, அவன் தார்மிகனா இருக்கானா, ஆனா தர்மத்தோட ராஜ்யத்தை ஆழ்வானான்னு பார்க்க வேண்டாவா, அதற்காக சொல்லுகிறார்கள் ரகுவீரம். தீனான் தானேன ராகவா, என்ன தீனர்கள் எல்லாம் தானம் பண்ணி மகிழ்விக்கிறாராம். எதனால? ராகவா, ரகுகுலத்துல பிறந்தவர் இல்லையோ, அதனால தார்மிகர், அதனால எல்லாருக்கும் வாரி வாரி வழங்கக்கூடியவர் சொல்லப்பட்டிருக்கு. அதனால அவருக்கு புதுசா நீ சொல்லி கொடுத்து இந்த தர்மத்துல ருச்சி தார்மிகத்துவம் எல்லாம் வர வேண்டாம், அவர் இந்த குலத்துல பிறந்த போதே அவருக்கு இந்த குணம் எல்லாம் உண்டாயித்து. ஆந்திரிசம்சியம் பரோ தர்மஹான், இரக்கத்தையே பெரிய தர்மமாக கருதக்கூடியவர், மற்றவர்களுக்கும் உபதேசிக்கக்கூடியவர், அந்த அளவுக்கு இரக்கம், ரட்சிக்கிற ஒரு எண்ணம், வாத்சல்யம் முதலான குணங்கள்லாம் நிறைந்தவர். ரகுவீரம்னா மற்ற ரகுவம்சத்து ராஜாக்கள் எல்லாம் தர்மத்துல ஸ்ரத்தையுடையவர்கள்னா அவர்களை காட்டிலும் தர்ம ஸ்ரத்தையில ரொம்ப வீரராக இருக்கக்கூடியவர், ரொம்ப ஏத்தமுடையவராக இருக்கார். ஏன்னா ரகுவானவன் ஆரோ ராட்சசன் பசியோட வந்த காலத்துல எனக்கு மரணம் ஏற்பட்டா இத்தால வரக்கூடிய பாப்பம் உனக்கு வந்து சேரும் அப்படின்னு சொன்னவாறே ஐயோ இவனை ரட்சிக்க வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டான், ரட்சித்தான். ஆனா பெருமாள் தாமே மகர்ஷிகள் இடத்துல என் பிராணனை விட்டாலும் விடுவேன்,
அப்பியகம் ஜீவிதம் ஜஹ்யாம், பிராணனை விடுவேன். பிராணேபியோபி கரியசி, என்ன பிராணனை காட்டிலும் மேலான பிராட்டியை விட்டாலும் விடுவேன். தித்தியம் மேந்தராத்மானம் பகிப்பிராணி வாபரகான்னு தன்னுடைய ரெண்டாவது ஆத்மா, தன்னுடைய மற்றொரு பிராணன், வெளியில சஞ்சரிக்கக்கூடிய பிராணன் சொல்லாம்படியாக இருக்கக்கூடிய இளைய பெருமாள், அவரையும் விட்டாலும் கூட அடியவர்களை ரட்சிப்பதிலிருந்து ஒரு நாள் நழுவாதவர். ஆகையால அவ்வளோ தார்மிகர். சரி, இவர் ரட்சிக்கணும்னு நினைக்கிறார். அதுக்கு மேல ஏதோ ஒரு காலத்துல, ரட்சிக்கிற காலத்துல யாராவது வத்தியதாம் அப்படின்னு ரொம்ப நண்பர்கள் யாரோ ஒருத்தர், இவாளெல்லாம் நலியணும், நீ ராஜா, பொதுவா ராஜாவாக இருக்கிற காலத்துல ராஜாவுக்கு நண்பர்களா இருக்கக்கூடியவர் தங்களுடைய விரோதிகளை ராஜாவை கொண்டு பழி தீர்த்து கொள்வார்கள். அது போல இவாளெல்லாம் நீ கொல்ல வேணும், இவாளெல்லாம் நலிய வேணும் என்ன ஏதாவது விளக்கினார்களே ஆனால், இவாளெல்லாம் நன்னா நிந்திக்கணும், நன்னா ஹிம்சிக்கணும், எதற்காக தேவையில்லாம அவளெல்லாம் ரட்சிக்கிற என்ன போல யாராவது பொதுவாக பிரஜைகளை ரட்சிக்கிற காலத்திலேயோ அல்லது தங்களுடைய விரோதிகளை ரட்சிக்கிற காலத்திலேயோ தடுத்தால், அவ வழியே போய் நெஞ்சில ஒரு ஸ்தைரியம் இல்லாமல், மனசு உறுதியோடு இல்லாமல் அவர்கள் சொற்கேட்டு ரட்சணத்திலேருந்து மீண்டு போயிடுவாரோ. ஏன்னா மகாபலம், பலம்னா இந்த இடத்துல மனோபலம் கருதப்படுது. மனசு ரொம்ப திட்டமா இருக்கும் பெருமாளுக்கு. தான் எடுத்துக்கொண்ட காரியத்திலேருந்து ஒரு நாளும் மீள மாட்டார். பிரதிஜை செய்தாருன்னா அவ்வளவுதான், ரெண்டாவது வார்த்தைன்னு ராமனுக்கு பேசி அறியவே மாட்டான். இன்னைக்கும் சொன்ன வார்த்தை ஒரு சொல்லுதான், சொன்ன வார்த்தை அப்படியே செயல்ல இருக்கும். ஆகையால இந்த விவசாயம், அடியவர்களை ரட்சிப்பதில் இருக்கக்கூடிய அந்த அத்தியவசாயம் உறுதி, அது இன்னைக்கும் ஒருபடிப்பட்டவராக அவர் இருப்பார். ஏத்தத் விரதம் மமா, என்ன ரட்சிக்கிறதா எனக்கு விரதம் என்று சொல்லக்கூடியவர் ஒரு நாளும் ராவணனே வந்தாலும் விடமாட்டார். அப்படிப்பட்ட உறுதி படைத்தவர் ரட்சணத்திலே. சரி, உங்களுக்கு இவருக்கு சக்தி இருக்குன்னு தெரியறது, இவர் நன்னா ராஜ்யத்தை நன்னாக ஆழ்வார், தார்மிகராக ஆழ்வார்னு தெரியறது, எடுத்த காரியத்துல நல்லா உறுதியோட இருப்பாருன்னு தெரியறது. நான் இப்ப ராஜாவா இருந்துட்டு இருக்கேன், நான் இப்ப ராஜாவா இருக்கிற காலத்திலயும் உங்களை வந்தானே காப்பாத்திட்டு இருக்கான். அதே போல நாளைக்கும் இருந்துட்டு போடுவேன், இன்னும் கொஞ்ச நாள் இப்படியே இருந்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிறேன். அது வரைக்கும் இப்ப எப்படி அவனுக்கு யுவராஜாவாக இல்லாத காலத்திலையும் அவன் தானே ராஜ்ய பொறுப்பை ஆண்டுட்டு இருக்கான், அதாவது உங்களை காப்பாத்துற காரியத்தை அவன் தானே பண்ணிட்டு இருக்கான். அதே மாதிரி இன்னும் கொஞ்ச நாள் பண்ணட்டும், அதுக்கப்புறமா நான் அவனுக்கு யுவராஜ்ய அபிஷேகம் பண்ணி வைக்கிறேனே அப்படின்னா, உன் காரியம் நடந்துருத்து, நீ என்ன ஆசைப்படுற, வயசாயிடுத்து, இனிமே ஓய்வு வேணும்னு ஆசைப்படுற, அது கிடைச்சிருத்து. நீ அவனுக்கு இப்ப யுவராஜ பட்டாபிஷேகம் பண்ணி வச்சாலும் சரி, பண்ணி வைக்காட்டியும் ராஜ்ய காரியங்கள்லாம் கிட்டத்தட்ட அவன் பண்ணிட்டு இருக்கான். ஆனா எங்க பிரயோஜனம் சித்திக்கணுமே. சரி, உங்க பிரயோஜனம் என்ன அப்படின்னா, அவன் சத்ருஞ்சயன்கிற யானை மேல ராஜாவா வரத, யுவராஜாவா வரத, அந்த அழகை பார்க்கணும்னு நாங்க ஆசைப்படுறோமே, அந்த ஒரு விருப்பம் எப்ப நிறைவேறும் எங்களுக்கு, அத்தனை நிறைவேற்றி தர வேணும். அந்த சத்ருஞ்சயன் மேல பெருமாளானவர் கிரீடத்தை தரிச்சுன்னு மாலையை தரிச்சுன்னு யுவராஜாவா வர அழக பார்க்க வேணும், எங்கள் முன்னாடி அவர் தோத்த வேணும். கஜேன மகதாயாந்தம், ஏன் தேர்ல வரக்கூடாதானா, இவர் மத்த மாத்தங்க காமினம்னு யானை மாதிரி ரொம்ப அழகா நடக்கக்கூடியவர். ஒரு யானை இன்னொரு யானை மேல அமர்ந்தா எவ்வளவு அழகா இருக்கும், அத்தை பார்க்க வேணும் என்ன ஆசைப்படுறோம். சரி, ஏதோ ஒரு யானை மேல ஏறாமன்னா கஜேன மகதா, ஸ்ரீ சத்ருஞ்சயங்கிற யானை, ராஜாவுக்குன்னு பட்டத்துக்குரிய ஆணை, அந்த ஆனை மேல அவர் வரவேணும். சர்வேஸ்வரன் சர்வசக்தியான நிபெருமான் அமர்வதற்கு ஏத்த ஒரு யானை, மலையை போன்றது, அப்படிப்பட்ட அந்த யானை மேல இருக்கணும். சரி, யானை மேல அமர்ந்தா போருமான, யாந்தம் வீதியில எல்லாரும் பார்க்கும்படியாக கண் படைத்த பிரயோஜனம் பெரும்படியாக, எல்லாருடைய கண்களும் குளிரும்படியாக அப்படி நடந்து வர அழக, அசைந்து வரக்கூடிய அழக, யானை அசையக்கூடிய அழகையும் பார்க்கணும். அது மேல இருக்கக்கூடிய பெருமாள் அசைந்து அசைந்து வரக்கூடிய ஒரு அழகு, அதையும் பார்த்து எங்களுடைய கண்கள் எல்லாம் மகிழ வேணும். அப்படி அவருடைய கஜேன மகதா ஆயாந்தம், ஏன்னா அவருடைய திருமுகம் என்ன, அவர் தரித்திருக்கக்கூடிய திருநாமம் என்ன, அவருடைய கருணா கட்டாட்சம் என்ன, இது எல்லாவற்றையும் அவர் எழுந்தொள்ற காலத்துல எல்லாரும் அனுபவிக்கும்படியாக நீ பண்ணவர். இப்படிப்பட்டவர் ஆறு ராமம், தன்னுடைய குணங்களால எல்லாரையும் மகிழ்விக்கக்கூடியவர். அப்படிப்பட்ட ஒருவர்
அல்லது ராமனை எல்லாரோடையும் சேர்ந்து நண்பனை போல விளையாடக்கூடியவர். ஆக பிரஜைகள் இவாளெல்லாம் எனக்கு கீழானவர்கள், நான் இவர்களை காட்டிலும் மேலானவன், நியமிக்கக்கூடியவன் என்று நினைக்காமல் எல்லாரோடையும் கலந்து பழகக்கூடியவர், விளையாடக்கூடியவர். சரி, யானை கழுத்து மேல வந்து அவர் உங்க முன்னாடி சஞ்சரித்தா போருமா? சத்ராவிருத்தானனம், இந்த சக்கரவர்த்திக்கு ராஜாவுக்குன்னு இருக்கக்கூடிய அந்த அந்த கொத்த குடை, அதன் கீழே அவர் வர வேணும். அந்த வரக்கூடிய அழகை நாங்கள் பார்க்க பெற வேணும் என்று பிரஜைகள் ஆசைப்பட்டார்கள். அப்படி ஆசைப்பட்ட அந்த பட்டாபிஷேகம் அப்பொழுது நடக்கவில்லை. பிறகு யுத்த காண்டத்துல யுத்தம் முடிந்த பிறகு நடந்ததாக அந்த சரித்திரம் எல்லாருக்கும் தெரியும். பரதாழ்வான், சத்ருகனாழ்வான் இவர்கள்லாம் ஏற்பாடு செய்ய அந்த பட்டாபிஷேகம் நடக்கிறது. பரதாழ்வான், நீ அந்த பட்டாபிஷேகத்தை செய்து கொள்ள வேணும், ஒரு சூரியன் தேஜஸோட ஜொலிக்கிறா போல நீ ஜொலிக்க வேணும், அதை எல்லாரும் பார்க்க பெற வேணும் என்று சொல்லி, இந்த பூமி எவ்வளவு காலம் இருக்கிறதோ அவ்வளவு காலம் நீ சுவாமியாக ஆக வேணும் என்று அவன் பிரார்த்திக்க, பரதாழ்வனுடைய பிரார்த்தனத்துக்கு எம்பெருமான் அப்பொழுதே இசைந்தான். எம்பெருமானவன் அப்படியே அந்த சிம்மாசனத்துல அமர்ந்தான் என்று சொல்லப்படுறது. எல்லாரும் மகர்ஷிகள் எல்லாரும் இப்படிலாம் இந்த பட்டாபிஷேகத்தை பண்ண வேணும் என்று விசாரித்து பொற்குடங்களாலே புண்ணிய தீர்த்தங்கள்லேருந்து, சாகரங்கள்லேருந்து, வானரம்பதிகள் மூலமாக தீர்த்தங்கள் எல்லாம், புண்ணிய தீர்த்தங்கள் எல்லாம் வரவழைத்து மகர்ஷிகள் எல்லாரும் சேர்ந்து, வசிஷ்டாதிகள் எல்லாரும் சேர்ந்து அபிஷிஞ்சன் நரவியாகிரம் என்கிற ரீதியிலே பட்டாபிஷேகம் செய்தார்கள். பிறகு ராமராஜ்யத்துல எல்லாரும் ரொம்ப சௌக்கியத்தோட இருந்தார்கள். எல்லா பிரஜைகளும் ரொம்ப தர்மத்துல நோக்குடையவர்களாக இருந்தார்கள். யாரும் ஒரு காலத்திலையும் தர்மத்திலேருந்து பிறழவில்லை. யாருக்கும் எந்த ஒரு துக்கமும் ஏற்படவில்லை. இப்படி எல்லாரும் சௌக்கியத்தோடு இருக்கும்படியாக, எல்லாருக்கும் தர்மஸ்ரத்தை இருக்கும்படியாக சக்கரவர்த்தி திருமகன் ராஜ்யத்தை ஆண்டான் என்று இது பிரசித்தமாக சொல்லப்படுது. இது இந்த ராம ராஜ்யத்தினுடைய சிறப்பு. எப்படி விபவாவதாரத்திலே இந்த விருப்பத்தை, இந்த ராமன் ராஜாவாக இருக்க அவனுடைய ராஜ்யத்துக்கு கீழே நாங்கள் இருக்க வேணும்னு கோசல தேசத்தை சேர்ந்த பிரஜைகள் ஆசைப்பட்டார்களோ, அதே போல சனாதன தர்மத்தை சார்ந்தவர்கள் எல்லாரும் பொழுது பிரசித்தமாக இந்து ரிலிஜன் எத்தையோன்னு சொல்லுகிறார்கள் ஒரு சப்தத்தை. சனாதன தர்மம், வைதிக மதம் என்ன பிராச்சீனமான ஒரு விவகாரம். ஆக அந்த சப்தம் வேற புதிதாக வந்திருக்கலாம், அர்த்தம் சனாதன தர்மம் வைதிக மதம்ங்கிற அந்த ரீதிங்கிறது அனாதிகாலமாக இருக்கக்கூடிய ஒன்று. ஆக அந்த மதத்தை, சனாதன தர்மத்தை சார்ந்தவர்கள் எல்லாருக்கும் அந்த விருப்பம், சக்கரவர்த்தி திருமன் மீண்டு திருவயோத்தியைக்கு எழுந்தருளி இப்படி பட்டாபிஷேகம் கண்டருளினா போல, விவாவதாரத்துல கண்டருளினா போல, இந்த அர்ச்சாவதாரத்தில் இருக்கக்கூடிய சக்கரவர்த்தி திருமகன் அவன் மறுபடியும் தான் அவதரித்த ஸ்தலத்திலே, தேசத்திலே அவன் ஒரு ஆலயத்திலே பிரதிஷ்டை கண்டருள வேணும் என்று பலரும் பாரித்து கொண்டிருந்த அந்த அந்த விருப்பம், அது பல வருஷங்கள் கழித்து, அங்க 14 வருஷம் கழித்து அந்த விருப்பம் நிறைவேறித்து, இங்க கிட்டத்தட்ட 500 வருடங்கள் கழித்து இந்த விருப்பம் நிறைவேற பெற்றிருக்கிறது. அங்க பிரஜைகள் எப்படி அந்த பட்டாபிஷேகத்தை கண்டு மகிழ்ந்தார்களோ, எப்படி மிகவும் தார்மிகர்களாக வாழ்ந்தார்களோ, எப்படி ராமராஜ்யத்துல யாருக்கும் எந்த ஒரு கிளேசமும் இல்லையோ, அதே போல திருவயோத்தியில எழுந்தொழிருக்கக்கூடிய சக்கரவர்த்தி திருமகன் நமக்கெல்லாம் ராஜாவாக, நமக்கெல்லாம் பெரிய சந்தோஷத்தை கொடுத்து கொண்டு மேலுள்ள காலமெல்லாம் 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 நன்னாக எந்த ஒரு குறையும் இல்லாமல் அங்க நித்தியமாக எழுந்தோடு இருக்க வேணும் என்னும், அவருடைய ராஜ்யத்துக்கு கீழே எல்லாருக்கும் தர்மஸ்ரத்தை உண்டாக வேணும், முக்கியமாக எல்லாருக்கும் அவரிடத்துல பக்தி உண்டாக வேணும் என்னும் பிரார்த்தித்து, எல்லாரும் இந்த ராமராஜ்யத்தினுடைய ஏத்தத்தை எல்லாருக்கும் அறிவித்து, ராம கதையை, ஸ்ரீராமாயண சரித்திரங்கள் எல்லாம் எல்லாருக்கும் அறிவித்து, ராமகுணங்களை குழந்தைகளும் அறியும்படியாக அவசியமாக செய்ய வேணும் என்பதையும் பிரார்த்தித்து, இந்த விருப்பத்தோட இந்த ஒரு உபன்யாசம் பதிவிடப்பட வேணும்னு ஆசைப்பட்ட
விஷ்ணு சித்தன் அவருக்கு சிரஞ்சீவி விஷ்ணு சித்தன் அவருக்கு அந்த சக்கரவர்த்தி திருமகனும் பிராட்டியும் எல்லா க்ஷேமங்களையும் கொடுக்க வேணும், அவருக்கு ஞான பக்தியாதிகள் எல்லாம் வளர்க்க வேணும், அவருக்கு கூடிய சம்பிரதாய ருச்சி கைங்கரியங்கள் எல்லாவற்றையும் வளர்க்க வேணும் எனும் பிரார்த்தித்து அமைகிறேன். ஆழ்வார் திருவடிகளே சரணம், பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.